ஹாய் மக்களே! ஆக்சுவலி வருஷம் வருஷம் பர்த்டேக்கு நான் இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சார் நமக்கு யாராவது டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? கேக் கட் பண்ண மாட்டாங்களா? நைட் டைம் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்களான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற மாரி இதுவும் அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு இந்த பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ நைட்டே கேக் கட் பண்ணுறதுக்காக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி என்னையும் கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில். எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப எமோஷனல் கனெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு விஷஸ் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட இருக்கட்டும், இல்லை மற்ற சைடில் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷ் கூட வராது ப்ராப்பராக. ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. லேட்டராக சொல்லுவாங்க, இல்லை பிஃபோர் டே எப்போயாவது சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக 12 கரெக்டாக கேக் கட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் தம்பியும் அதுக்கேற்ற மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சுட்டான். நானும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் கேமராக்குள்ளே வரமாட்டேன், நான் வீடியோவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த சைடு நின்றுட்டாங்க. நான் மட்டும் கேமராவுக்கு நேராக நின்றுட்டு கேக் வெட்டிகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து நார்மல் கேண்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணால் எனக்கு பிடிக்காது. இந்த ஃப்ளவர் கேண்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேண்டிலே இருந்தோடனே எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது, நம்ம நினச்சதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபேமிலி கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுச்சு. ஸோ இந்த பர்த்டே வந்து 12 நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எப்பவுமே ஏன்டா நம்ம பிறந்தோம், இல்லை என்னடா பர்த்டே செலிப்ரேஷன், எதுக்கு நமக்கு இந்த பர்த்டேலாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். பட் அது எதுவுமே இல்லாமல் இந்த இயர் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதே சேம் டைமில் மம்மியும் கிஃப்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒரு கொலுசு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. தம்பி வந்து ஒரு ரிங் கிஃப்ட் பண்ணியிருந்தான். அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மொமெண்ட்ங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப எமோஷனல் கனெக்டட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கிஃப்ட்லாம் எனக்கு வரவே வராது. ஒரு விஷ் அது சிம்பிளாக ஒரு மெசேஜில் முடிஞ்சிடும். ஒரு இன்வைட் பண்ணா கூட எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி முடிச்சிருவாங்க தவிர எனக்கு யாரும் நேரில் வந்துலாம் இன்வைட் பண்ணதோ ஒரு விஷஸோ சொன்னதில்லை. ஒரு கால் பண்ணி விஷ் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி தான் எப்பவுமே என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். லேட்டராக மெசேஜ் வரும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே அவ்வளோதான் இருக்கும். தவிர வீடியோ எனக்கு எடிட் பண்ணுறது, இல்லை இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது, எஃபியில் போஸ்ட் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த இயர் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக எனக்கு ஒரு செயின் அண்ட் ரிங் கிடச்சது வந்து அதை தாண்டி எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கிறத தாண்டி இது கிஃப்ட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா ஃபேமிலிக்கிட்டேருந்து, அது உண்மையிலே எனக்கு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் தான். வருஷம் வருஷம் கிஃப்ட் கிடைக்கும். பட் சிம்பிளாக அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் அது என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஒரு எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த பர்த்டே வந்து 12 வந்து வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஜாலியாக இருந்தேன். கேக் சாப்பிட்டு, கேக் கட் பண்ணிவிட்டு, அண்ட் எனக்கு பிடிச்ச கலரில் கேக்கோட கலர்ஸ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு விஷஸ்லாம் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த பர்த்டேக்கு அப்போது. அதுக்கப்புறம் காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது எப்போவுமே பூஜை வந்து நான் தான் பண்ணுவேன் வீட்டில் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் இந்த இயர் வந்து அம்மா சொல்லிட்டாங்க, பர்த்டேகள் நீ பண்ண வேண்டாம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துட்டு அப்படியே சாமிகிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் என்னோடய டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கோயில் கடவுளில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் தான் எப்பவுமே போவோம். பர்த்டே மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா விஷஸ்க்கும் ஃபஸ்ட்டு அங்கே தான் போவோம். ஸோ போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நானும் நின்று சாமிகிட்டே என்னோடய பர்த்டே ரெசல்யூஷன் சொல்லுவாங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இயர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா கோயில் நடையும் சாத்திட்டாங்க. நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஆறு இருந்துச்சு. நான் அம்மாட்ட கேட்டேன், கீழே வரையும் போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம் பர்த்டே எதுவுமா நீ அங்கேயும் கையை கழிச்சிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோயில் முடிஞ்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே லஞ்ச் சாப்பிட்லான்னு மறையில் இருக்க இந்த சாண்ட்லி ஃப்ரீஸுங்கிற இந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் இங்கே தான் போவோம். எந்த ஒரு ஃபுட்டு வாங்கினாலும் சரி, ஏதாவது லஞ்ச் வாங்கினாலும் சரி, இங்கே தான் போய் வாங்கிட்டு வருவோம் மறையூரில். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே நல்லா டேஸ்டியாக நல்லாவே இருக்கும். அண்ட் சொன்ன டைமில் கரெக்டாக உடனே கொடுத்துருவாங்க. ஹாட் வாட்டர்னா ஹாட் வாட்டர் எல்லாமே சொன்ன உடனே சொல்லுவாங்க. அது இல்லாமல் சேம் டைம் ஹைஜீனிக்காக நல்லாவே இருக்கும். அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த விதமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்ணி ஒரு வெட்டிட்டு ஸோ பர்த்டேக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு பிரியாணி தான் எப்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு நாங்களும் என்னோடய செலிப்ரேஷன் அந்த நல்ல ஒரு லஞ்சோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா விஷஸ் எனக்கு ரொம்பவே வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இயர் இதோட பெட்டராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இந்த இயரோட அடுத்த இயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு எமோஷனல் கனெக்டடான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இயர் பர்த்டே வந்து ரொம்பவே சூப்பராக வாவ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு.